மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, ரூ. 1000 ஒருத்தன் திருடினாலே, பிக் பாக்கெட்டு போலீஸ் ஸ்டேஷன வச்சு தட்டுவீங்க. நிஜமாவே அந்த வீட்ல 50,00,00,000 இருந்ததுன்னு வைங்க. 50,00,00,000 வேண்டாம். 5,00,00,000 இருந்தா 1,00,00,000 இருந்தாலே, கேஷா வச்சிருந்தாருன்னா, எப்படி இருந்ததுன்னு கணக்கு கேட்குது. ஆமா. இன்கம் டேக்ஸ் கேட்கணும். இடி வரணும். இடி வரணும். நம்ம ஊர்ல எப்படின்னா, சேலத்துல 2 ஃபார்மருக்குள்ள சண்டை. ஒரு ஃபார்மர் ஆளும் கட்சியில இருந்தாரு. உடனே வாய்க்கால் தகராறுக்கெல்லாம் அமலாக்கத்துறை வந்தபோது, இதுக்கு ஏன் அமலாக்கத்துறை ஏன் வரமாட்டேங்குது? என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் ஏன் வரல? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. நியாயமான கேள்வி தான். இன்னொரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, ஒருத்தர் டிமானிட்டைசேஷன் பண்ணி, இனிமே கேஷே கிடையாது. இந்தியால பாலும் தேனுமா ஓடுது. எல்லாம் யுபிஐல தான் நடக்கிறது. எங்கேயுமே லஞ்சமே இல்ல. அப்படின்னு ஒருத்தர் எல்லாரையும் கியூல நிக்க வச்சார் 120 நாளு. இது மாரி இருந்ததுன்னா, நீங்க என்ன தண்டனை குடுத்தாலும் நான் எடுத்துப்பேன். தூக்கு குடுத்தா கூட தொங்குவேன் அப்படின்னாரு. ஐயா ஜட்ஜு வீட்லயே இவ்வளோ காசு இருக்கே, என்ன ஆச்சு? நோட்டெல்லாம் மாத்தினியே, என்ன ஆச்சு? அப்படின்னு கேட்கணும். அவர் பாவம் இப்போ இன்னைக்கும் ரொம்ப பவர்ஃபுல் போஸ்ட்ல இருக்கிறாரு. மௌனமா இருக்கிறாரு. அவரோட ஹோம் மினிஸ்டர் எல்லாரையும் சுத்தி சுத்தி கேள்வி கேட்பாரு. ஏன் அவர் பேச மாட்டேங்கிறாரு இப்போ?